எதுக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்க என்ன? ஐயோ அம்மு, அழுவுறியா? என்னாச்சு அம்மு? அம்மா, வீடு க்ளீன் பண்ணனா அப்ப கீழ இருந்த பெட்டியை தூக்கி பரன் மேல வைக்கிறதுக்காக ஏறினேன். ஸ்டூல்ல இருந்து இறங்கும்போது கீழே விழுந்துட்டேன் அம்மா. அது கையில அடிபட்டுட்டு கால்லையும் அடிபட்டுட்டு வலிக்குது அம்மா. உன்னை யார் இப்போ அந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? பரன்ல ஏறணும்னா நான் ஏறி வைப்பேன்ல, எதுக்கு நீ ஏறின? உங்ககிட்ட தான் அம்மா சொன்னேன். டெய்லி 10 நாளா ஊர்ல இருந்து வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க வைக்கிற மாதிரியே இல்ல, அதனால தான் நானே ஏறினேன். சரி சரி, இப்போ அதெல்லாம் விடு. வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். பார்த்தாமோ, உட்காரு. அப்படி நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன், சரியா? ஒன்றும் இல்லை சுஜித், அம்மா கீழே விழுந்துட்டாங்க, கையில் லேசாக அடிபட்டுட்டு. ஒரு 4-5 நாளில் சரியாயிருவாங்க. பார்த்து. சுமினேஷ், ஒழுங்கா வர மாட்டியா? அவன் ஒழுங்கா வந்தா நான் ஏன் விழுந்திருக்க போறேன்? சாரி. இந்த சாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு மேல பொத்து பொத்துன்னு உள்றதே உன் வேலை. அம்மா, நீ எப்படிமா கீழே விழுந்த? மணி இவன் தான் தள்ளி விட்டானா? என்ன அம்மா, கீழே விழுந்துட்டீங்களா? அதான் கையில கெட்டு போட்டுருக்கீங்களா? நான்லாம் தள்ளி விடலாண்ணா. அம்மா எப்படி விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. யாரும் என்னை தள்ளி விடலாமா? அது நான் ஸ்டூல்ல இருந்து இறங்கும்போது கீழே விழுந்துட்டேன். லேசா கையில் அடிபட்டுட்டு அவ்வளோதான். அதனால ஒரு 4-5 நாள் சரியாயிடும். என்ன 4-5 நாள் ஆகுமா? அது வரைக்கும் எங்களை யாருமா பார்த்துக்கிறது? ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா? நீங்களா? உங்களுக்கு ஒரு சோறு வைக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, அப்புறம் எப்படி எங்களை பார்த்துக்குவீங்க? ஆமா ஆமா, பால் கூட சீனி போடாம தருவீங்க, நல்லாவே இருக்காது. ஏன் சோறு குழம்பெல்லாம் வைக்க தெரியலைன்னா என்னால் பார்த்துக்க முடியாதா? நான் யூடியூப் பார்த்து செய்வேன். அதை யாருப்பா திங்கிறது? பாரு, என்னென்ன சொல்கிறாங்க பாரு. நீயும் உட்காந்து அவங்களோட சிரிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு போய் காஃபி கொண்டு வந்தேன் பாரு. அவங்க உண்மையை தானே சொன்னாங்க. இருக்கட்டும், எப்போவாவது கடைக்கு போகும்போது அது வேணும் இது வேணும், பீஸா வாங்கித்தா, பர்கர் வாங்கித்தா, ஐஸ்கிரீம் வாங்கித்தான்னு வருவீங்கல்ல. 3 பேரும் என்கிட்ட தானே வருவீங்க. அப்போ வச்சுக்கிறவங்கள. அப்பா, அதெல்லாம் என்னைக்காவது வெளியே போகும்போது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? ஆனால் வீட்டில் டெய்லி எங்களுக்கு சாப்பாடு செய்கிறது அம்மா தானே. அவங்க தான் எனக்கு வந்து காலையில் மதியானம் நைட்டு 3 நேரம் சாப்பாடு தருவாங்க. டெய்லி டெய்லி தராங்க. அப்புறம் அம்மா இல்லைன்னா எப்படி? அப்போ கஷ்டம் தானே. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். என்ன செய்ய, நானே இன்னும் 4-5 நாள் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு எனக்கே பயமாக தான் இருக்குது. பார்த்து தான் ஆகணும். சரி, இப்போ நீங்கள் 2 பேர் உள்ளே போங்க. அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு கை வலி இருக்குல்ல, நானே உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன். நீ எந்த ஹெல்ப்னாலும் கேளு, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன், சரியா? ஆமாம்மா, நானும் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன், சரியா? சரி கண்ணுங்களா, இப்போ உள்ள போங்க, சரியா? அம்மாக்கு சீக்கிரம் சரியாயிரும். இந்த காஃபி. என்ன அம்மா, பசங்க சொன்னதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ஏதோ விளையாட்டாக தானே சொல்லிட்டு போகிறாங்க. ஆனாலும் அவங்க உண்மையை தானே சொல்லிட்டு போகிறாங்க. நான் எப்படி உன்னைய பார்த்துக்குவேன் அவங்கள பார்த்துக்குவேன்னு எனக்கே தெரியலை. சமைக்கிறது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? அதான் நான் தான் இருக்கேன்ல, நான் சொல்ல சொல்ல பேசாமல் அப்படியே வைங்க. எனக்கும் ஒரு கை இருக்கு, உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதானே. அம்மா, தண்ணி கொண்டு வரட்டா? அம்மா, நான் ஜூஸ் கொண்டு வரட்டா? இப்போ எதுவும் வேணாம்மா. பாருங்க, என்னைய பார்க்க நீங்கள் மட்டுமா இருக்கீங்க? 2 பேர் சேர்த்து இருக்காங்க. மொத்தம் 3 பேர் என்னைய பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும்? கவலைப்படாதீங்க அம்மா. அதுவும் சரிதான். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு அம்மா. சமைக்கிறது கூட முடிஞ்சதை சமைச்சிக்கலாம், இல்லை வெளியே கூட வாங்கிக்கலாம். ஆனால் டெய்லி நீ தான் அவங்கள ஸ்கூலில் கொண்டு விட்டு கூட்டு வர. உனக்கு இப்போ முடியாது. அதனால என்ன அம்மா, நீங்கள் கொண்டு விட்டு கூட்டுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணுவீங்க. அதுதான் இல்லை, இந்த வாரம்னு பார்த்து ஏதோ முக்கியமான ஆஃபீஸர்லாம் வராங்களாம். கண்டிப்பாக ஆஃபீஸ் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன செய்யன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆஃபீஸ்க்கும் காலையில் சீக்கிரம் போகணும், லேட்டாக தான் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் அவங்க 2 பேரையும் கொண்டு விட்டு கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ எதுவும் வேண்டாமா? சரி, நீங்கள் சொல்லுங்க அம்மா.
நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, பேசாமல் அவங்க 2 பேருக்கும் லீவ் போட்டுருவோம். அதுக்கப்புறமா சனி ஞாயிறு அவங்க 2 பேருக்கு லீவு தான். நான் மட்டும் சனிக்கிழமை ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கலாம். நாளைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். சாப்பாடு வேணால் வெளியில் ஆர்டர் பண்ணிடலாம், இல்லைன்னா காலையிலையும் நைட்டும் கூட தோசை மாவு வாங்கி நம்ம ஊற்றி சாப்பிட்றலாம். சரியா? அதுக்கப்புறம் அப்ப நாளைக்கு ஸ்கூல் கிடையாதா எங்களுக்கு? இவனுங்க வேற கூர்க்கையும் மறுக்கையும். கொஞ்ச நேரம் இருங்க அமைதியா. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை பசங்களுக்கு ஏற்கனவே லீவு. அதுக்கப்புறம் அதே 4 நாள் ஆயிரும். உனக்கும் கொஞ்சம் உடம்பு தேறிடும். அடுத்த வாரம்னா ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தானே. நான் கூட ஸ்கூலில் கொண்டு விட்டுருவேன் அந்த டைமில். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வேணா லீவ் போட வச்சுருவோம். சரியா? சரிங்க, அப்ப அப்படியே பண்ணிடலாம். உன்னைய விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன்னு உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையாமோ? ஐயோ, அதெல்லாம் என்னங்க இருக்கு? நீங்க எனக்கு இவ்வளோ பண்றதே பெரிய விஷயம். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு தானே போறீங்க. இதுல என்ன இருக்கு? சரி கண்ணுங்களா, நாளைக்கு அம்மாவுக்கும் வண்டி ஓட்டி கொண்டு போய் உங்களை ஸ்கூலில் விட முடியாது, அப்பாவுக்கும் ஆஃபீஸ் போயே ஆகணும். அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருந்துக்கோங்க. அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். தொந்தரவு பண்ணாமல் அம்மாவை ரெஸ்ட் எடுக்க விடணும். சேட்டை பண்ணாமல் இருக்கணும். சரியா? அது வேணும் இது வேணும்னு போட்டு அம்மாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த வாரம் அம்மா கை சரியானதுக்கப்புறமா உங்களை ஸ்கூலில் கொண்டு விடுவாங்க. சரியாம்மா? நான் ஆஃபீஸ் போயிட்டா கூட உன்னைய பார்த்து பார்த்து பார்த்துக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க போ. ஆமாங்க, 2 பேரும் பாத்துக்கிறாங்களோ இல்லையோ, இப்படி எல்லாம் பேசுறத கேட்டாலே சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க இருக்கும்போதே பாத்தீங்கல்ல, 2 பேரும் என்னைய தண்ணி வேணுமா, ஜூஸ் வேணுமா, ஆப்பிள் வெட்டி தரவா, எப்படி பாத்துக்கிறாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. மேடம்க்கு கால் தரையிலே நிற்காது போலயே. ஆமா பின்ன, 2 பேரும் எங்களை மாத்தி மாத்தி இப்படி புகழ்ந்துட்டே இருக்காதீங்க. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. அம்மா, நாங்க உன்னை இதே மாதிரி நல்லா பாத்துக்கிட்டே இருக்கணும்ல, அதனால அடிக்கடி இப்படி ஸ்டூல்ல இருந்து கீழே விழுமா, விழுந்து கையை காலை உடைச்சுக்கோ. சரியா? ஆமாம்மா, இப்படி கையை காலை உடைச்சாதான் அப்பா எங்களை ஸ்கூல் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. நல்லா ஜாலியா வீட்டில் இருக்கலாம். உன்னையும் நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம். சரியாம்மா? சரிம்மா, நான் போய் உனக்கு ஆப்பிள் வெட்டி கொண்டு வரேன். அம்மா, அடுத்த வாரம் எங்கள் ஸ்கூலில் வெல்கம் பார்ட்டி வைக்கிறாங்க. அதனால உனக்கு அடுத்த வாரம் சரியாயிட்டுன்னு சொல்லி நீ மறுபடியும் கீழே விழுந்துடாத. அதுக்கு அடுத்த வாரம் கீழே விழுந்து கையை காலை உடைச்சிக்கோ. சரியா? ஏன்னா வெல்கம் பார்ட்டி போகணும், நான் பார்த்ததே இல்லைல்ல. அதனால அதுக்கப்புறமா நீ கீழே விழு. நாங்கள் அப்போ நீ லீவ் போட்டு நானும் அண்ணாவும் நல்லா பார்த்துக்கிறோம். சரியாம்மா? நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேம்மா. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.